குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு ஸ்டடி வித் ப்ரிஷவ். இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, வெசலில் 240 லிட்டர்ஸ் வந்து மில்க் இருக்குது. அதில் மில்க் அண்டு வாட்டர் இருக்குது. என்ன ரேஷியோவில்? 5:x. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது. இப்போ 48 லிட்டர்ஸ் மிக்சர் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு அதை நம்ம இன்னொரு கண்டெய்னர் பியில் போடுறோம். இப்போ இந்த பி அப்படிங்கிற கண்டெய்னரில் எவ்வளோ இருக்குது? பி அப்படிங்கிற கண்டெய்னரில் வெறும் 48 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது. அந்த வாட்டர் நமக்கு ரேஷியோ தெரியாது. இப்போது 12 லிட்டர் வாட்டரை ஆட் பண்ணுறோம். எப்படி? அந்த பியில் 12 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, மில்க் அண்ட் வாட்டருடைய ரேஷியோ வந்து 2:3 2:1 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இந்த கொஷின் நம்ம அலிகேஷனில் அப்ரோச் பண்ணலாம். ஸோ 240 இருக்குது, அது நமக்கு தேவை கிடையாது. இப்போது 48 லிட்டர்ஸ் நம்ம எடுக்கிறோம். அந்த 48 லிட்டர்ஸ்லேயுமே நமக்கு மில்க் அண்ட் வாட்டர் என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 5:x. ஸோ அதுக்கு நமக்கு வந்து ரேஷியோ தெரியாது. நான் டோட்டலாக எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது 12 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அந்த வாட்டரில் நமக்கு மில்க் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு 0, பிகாஸ் அதில் ஃபுல் வாட்டர் மட்டும்தான் இருக்குது, மில்க்கு கிடையாது. இப்படி ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, மில்க் வந்து 2:1 மாறுது. அப்போது 2:1னா மொத்த 3ல் மில்க்குடைய பர்சன்டேஜ் 2ஆக இருக்குது. ரேஷியோவில் எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போது நான் டினாமினேட்டரை கேன்சல் பண்ணணும். ஸோ நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3x 0, இது 2ஆக இருக்கும். இங்கே வந்து நமக்கு என்ன குவான்டிட்டி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம்? பியில் இனிஷியலாக 48 இருக்குது, ஆட் பண்ணுற குவான்டிட்டி 12. ஸோ இதுக்கு நமக்கு ரேஷியோ எடுத்தோம்னா 4:1 கிடைக்கும். இப்போது நமக்கு அலிகேஷன் ரூல் படி இதை டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × 3x + 0 = 5 × 2. 12x = 10. அப்போது x = 5/6 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த எக்ஸோடைய வேல்யூ 5/6 அப்படின்னா 5 யூனிட் வந்து மில்காக இருக்கும். டோட்டல் 6 யூனிட்டு. ஸோ வாட்டரோடைய ரேஷியோ 1. ஸோ 5:1. இதுதான் ஆன்சர். எக்ஸோட வேல்யூ 1.